காலை எழுந்த உடனே நீங்க வாச கூட்டுறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் கவனமா கேளுங்க. இல்லாட்டி மாதா லக்ஷ்மி எப்பத்துக்கும் உங்க வீட்ட விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லப்படும். துடைப்பம் பற்றிய சில முக்கியமான விஷயங்கள இங்க சொல்றோம். இது உங்களுக்கு தெரியணும். உடைஞ்சு போன துடைப்பம் என்ன பண்ணலாம்? உடைஞ்சு போன துடைப்பத்த எரியறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரை பண்ணாலே பணம் வரும் உதவும் ஐடியாவும் தெரிஞ்சுக்கலாம். உடைஞ்சு போன துடைப்பத்த தூக்கி எறியறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. உங்க வீட்ல துடைப்பம் 3 வகை இருக்கும்னு தெரியுமா? ரொம்ப பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா இது உண்மை. வீட்ல இருக்கும் துடைப்பம் கூட உங்க அதிர்ஷ்டத்தையே மாற்றக்கூடியது. துடைப்பத்தை சரியா வைக்கலன்னா லக்ஷ்மி தேவிய வீட்டுக்குள்ள வராம தடுக்குதுங்க. இங்க எந்த துடைப்பம் நல்லது, எந்த துடைப்பம் நல்லதில்ல, பிளாஸ்டிக் துடைப்பம், குச்சிகளால செய்யற துடைப்பம், பூ துடைப்பம், இதுல எது வீட்டுக்கு நல்லது, எது வீட்டுக்கு தீங்கு, எல்லாம் இங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு சந்தேகம் ரொம்ப பேருக்கு இருக்கும். துடைப்பம் வீட்டோட பெண்மணி துடைக்க வேணுமா, இல்ல வேலைக்கு வரும் ஆள் துடைக்க வேணுமா? இதுக்கும் நம்ம பதில் சொல்றோம். துடைப்பம் ஒரு சாதாரண சுத்தப்படுத்தும் பொருள் இல்ல. இது சாஸ்திரத்துல லக்ஷ்மி தேவியோட அடையாளம் மாதிரி கருதுறாங்க. துடைப்பம் சரியா பயன்படுத்தினா வீட்டுக்கு பணத்தை வரவழைக்கும். தப்பா பயன்படுத்திட்டீங்கன்னா பணக்காரங்களா இருந்தவங்க கூட கலங்களாகிடுவாங்கன்னு பழமொழி இருக்கு. சாஸ்திரத்துல துடைப்பம் பற்றி ரொம்ப சின்ன சின்ன சகுனம் அபசகுனம் சொல்றாங்க. சில விஷயங்களை துடைப்பமோட செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா வீட்ல பிரச்சனைகள் ஆரம்பமாகிடும். துடைப்பம் சரியான திசையில சரியான முறையில வைக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா லக்ஷ்மி தேவியோட அதாவது அவலக்ஷ்மி அதை கவர்ந்து வீட்டுக்கு வந்து விடுவாங்களாம். அது வீட்டுக்கு ஏழை தனமும் சிக்கலும் எடுத்துட்டு வருவாங்களாம். வீட்டில் அடிக்கடி பிரச்சனை, ஒரு பிரச்சனை போகாம மற்றொன்று வந்துகிட்டு இருக்குதா, வீட்டில் வச்சிருக்கிற துடைப்பம் காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. வீட்டில் வாழ்க்கை நல்லா நடக்குது அப்படின்னா கவலை இல்லை. ஆனா கலக்கம் கலக்கம் தானா இருந்தா துடைப்பம் பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். துடைப்பமோட வழக்கங்கள், அதை எப்படி எப்படி பயன்படுத்துறது, இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றிடும். சரியா புரிஞ்சு பின்பற்றுனீங்கன்னா வீட்டில் சந்தோஷம், அமைதி, செழிப்பு எல்லாம் வரும்னு நம்புறாங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை போகாம இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டு பணம் வராம செலவு கூடிக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில ஏதோ தவறா நடக்குது. இதுல நாமே நம்ம வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டிக்கிட்டு இருப்போம். அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் துடைப்பம். ஆம், துடைப்பம் பொதுவா ஒரு சாதாரண பொருள் மாதிரி தான் தோணும். ஆனா இது நம்ம வாழ்க்கைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கும் எனர்ஜிக்குமா ரொம்ப பெரிய தாக்கம் உண்டு. துடைப்பம் சரியான நேரத்துல சரியான முறையில பயன்படுத்தினா வீட்டுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வருவாங்க. ஆனா அதை தவறான நேரத்துல அல்லது கவனம் இல்லாம பயன்படுத்திட்டீங்கன்னா உடனே ஏழைத்தனமும் சிக்கலும் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும்னு நம்புறாங்க. இப்போ ரொம்ப பேரும் மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல பிஸியா இருக்காங்க. வேலை, நேரம் குறைவு, அதுக்குள்ள வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்பதை கவனிக்க முடியாம போயிடுதுங்க. ஆனா உண்மையில பார்த்தா இந்த உலகம் உருவான நாள்ல இருந்து இன்று வரை துடைப்பம் இல்லாத வீடு எதுவும் இல்லை. வித்தியாசம் என்னன்னா சிலர் சரியா பயன்படுத்துறாங்க, சிலர் தவறா பயன்படுத்துறாங்க. அதுதான் வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்குமா இல்ல பிரச்சனையா வருமான்னு தீர்மானிக்குது. ரொம்ப பேர் துடைப்பத்தை சரியான இடத்துல வைக்க மாட்டாங்க. எங்க கிடைக்குதோ அங்க வச்சிடுவாங்க. சரியான நேரம் கவனிக்காம துடைப்பத்தை போடுவாங்க. இப்படி நடக்கும்போது வீட்டுக்குள்ள நெகட்டிவிட்டி அதிகமாகும். அதனால நம்ம சஜஷன் என்னன்னா, காலையில துடைப்பம் போட முடியலன்னா குறைந்தது மாலையாவது துடைப்பம் போடுங்க. வீட்டுக்குள்ள குப்பை தேங்க விடாதீங்க. தேங்கிய குப்பை இருந்தா அதை மாலை சந்திரன் பிறந்த பிறகு வெளியே போடக்கூடாது. அது அபசகுனம்னு சொல்லப்படுது. இப்போ துடைப்பம் வாங்குறதுக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கு. எந்த நாள்ல வாங்கக்கூடாது, எந்த நாள்ல வாங்கணும், இது தெரிஞ்சுக்கணும். தவறான நாள்ல துடைப்பம் வாங்கினா அது வீட்டுக்கு நல்லதில்லைன்னு நம்புறாங்க. சரியான நாள்ல வாங்கி பயன்படுத்தினா வீட்டின் பிரச்சனைகள் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். செழிப்பு கூட. துடைப்பம் பழசாகி போயிடுச்சுன்னா எந்த நாள்ல அதை வீட்டிலேருந்து வெளியே எறியணும், புதிய துடைப்பம் எப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கணும், இதுக்கும் ரொம்ப கிளியரா விதிகள் இருக்கு. புதிய துடைப்பத்தை வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிக்க சனிக்கிழமை தான் மிகச்சிறந்த நாள். துடைப்பத்தை எந்த நாளில் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும்னால் சனி. வாங்குறதுல மட்டும் சில விஷயங்கள் கவனிக்கணும்.
துடைப்பம் வாங்கக்கூடாத நாட்கள் திங்கட்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி. இவை சோமிய வாரம்னு சொல்லப்படுது. இந்த நாளில் துடைப்பத்தை வாங்கக்கூடாது. துடைப்பம் வாங்க நல்ல நாட்கள் ஞாயிறு, செவ்வாய், சனி. இவை குரூர வாரம். இந்த நாளில் வாங்குறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. தீபாவளி மாதிரி பண்டிகை நாளில் துடைப்பம் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப லக்கியாம். எதிர்பார்க்காத பல நன்மைகள் வரும். திங்கக்கிழமை துடைப்பம் வாங்கினாலே வீட்டில் பண நஷ்டம் ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது. புதிய துடைப்பத்தை எந்த நாளில் வாங்கினாலும் பரவாயில்ல. ஆனால் முடிஞ்சா அந்த புதிய துடைப்பத்தை சனிக்கிழமை தான் வீட்டுக்குள்ளே பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்படி செய்தால் அது வீட்டுக்கு பணம், செல்வம் வர நல்ல வாய்ப்பு தரும்னு நம்புகிறாங்க. இப்போ துடைப்பம் எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது, இதையும் தெரிஞ்சுக்கணும். நாம் வச்சிருக்கும் ஈசான கோணம், அதாவது வீட்டோட வடகிழக்கு மூலை, அங்கே துடைப்பம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது பூஜை இருக்கும் இடம். பூஜை இடத்துல துடைப்பம் வைத்தாலே தெய்வங்களுக்கு வர்ற எனர்ஜி தடுமாறும்னு நம்புகிறாங்க. அதோட வீட்டுக்குள்ள துரதிருஷ்டமும் நெகட்டிவ் எனர்ஜியும் வர ஆரம்பிக்கும். அதனால ஒரு விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும். ஈசான கோணத்தில் துடைப்பம் வைக்கக்கூடாது. அப்படின்னா துடைப்பத்தை எங்கே வைக்கணும்? வீட்டில் துடைப்பத்தை வைக்கிற சிறந்த இடம் தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர். இதில் துடைப்பம் வச்சுருந்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட கிருபை வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லப்படுது. இதை நேற்றத்துவ கோணம்னு சொல்லுவாங்க. இது வீட்டோட தலைவரோட இடம். அதனால் அங்கே துடைப்பம் வச்சுருந்தா வீட்டோட தலைவன் தலைவி தினமும் முன்னேற்றமாக வாழ்வாங்கன்னு நம்புகிறாங்க. இப்போ துடைப்பத்தை எப்போ துடைக்கணும்? வீட்டில் துடைப்பம் தண்ணீரால் துடைப்பது எப்போது செய்யணும்? நம்ம வேதங்களில் 4 நேரம் கொடுத்துருக்காங்க. ராத்திரி நேரம் துடைப்பம் போடக்கூடாது. ராத்திரியில் துடைப்பம் போட்டால் வீட்டுக்குள்ளே ஏழைத்தனம் கூடியே வரும். இப்போது மாடர்ன் காலம், வேலை ஷிஃப்ட் எல்லாம் இருக்கும். ரொம்ப அவசியத்தால் ராத்திரியில் துடைப்பம் போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் குப்பையாக வெளியேறியக்கூடாது. துடைப்பம் போடும்போது ஒரு முக்கியம், துடைப்பத்தை காலால் தொட்டுடாதீங்க. தவறுதலாக காலில் போட்டுச்சுன்னா தூக்கி மன்னிப்பு கேட்டுடுங்க. காலில் தொட்டால் லக்ஷ்மி தேவிக்கு அவமானம் மாதிரி ஆகுதுங்க. அதனால் அவலக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு அதிகம். இது கேட்டால் வியப்பாக தோணும். ஆனால் சயின்ஸாக பார்த்தா துடைப்பத்தில் இருக்கும் ஜெம்ஸு காலில் ஒட்டிடும். நம்ம வீட்டில் பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்க துடைப்பத்தை காலில் தொடாதீங்கன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, துடைப்பம் ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது தர்மத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு கருதுவாங்க. ஆனால் உண்மையான காரணம் இதுதான். நீங்கள் துடைப்பத்தை காலில் தொட்டிங்கன்னா உங்கள் கால் அழுக்காகிடும். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா வீட்டில் இருந்திருக்கும் உணவு, பொருள், ஸ்டாக் எல்லாம் சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். அதோட வீட்டில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தை திடீர்னு துடைப்பம் எடுத்துட்டு வீட்டை துடைக்க ஆரம்பித்தா வீட்டுக்கு விருந்தினர்கள் வரப்போகிறாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. இது எல்லாமே துடைப்பத்தை பற்றிய சகுனங்கள், அபசகுனங்கள். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரால் துடைப்பத்தை போடுறது லக்ஷ்மி தேவியை வந்தடைய வைக்கும். ஆனால் பழைய காலம் மாதிரி ஒரு நம்பிக்கை, வியாழக்கிழமை தண்ணி துடைக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் லக்ஷ்மி தேவி கோவப்படுவாளாம். மற்ற எல்லா நாட்களையும் தண்ணீர் துடைப்பு போடலாம். இப்போது காலம் மாறிடுச்சு, நாளோட நாள் பிஸி, எந்த நாள் என்னன்னு நினைக்க முடியல. ஆனால் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் நேச்சராக இருந்தால் கொஞ்சம் இதை கவனிச்சுக்கலாம். தண்ணீர் துடைப்பம் போடும்போது தினமும் ஒரு சின்ன ஸ்பூன் உப்பை அந்த தண்ணீரில் கலக்கலாம். உப்பு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். கடல் உப்பு வாங்கி ஒரு 2 ஸ்பூன் தண்ணீரில் போட்டு தண்ணீர் துடைப்பு போட்டிங்கன்னா வீட்டில் எப்போதும் குட் எனர்ஜி இருக்கும். சனி ஞாயிறு நாட்களில் எந்த சந்தேகம் இல்லாமல் உப்பு தண்ணீரில் தண்ணீர் துடைப்பு போட்டாலும் பிரச்சனை இல்லை. இது நல்லது. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் குறையும். வீட்டில் பாசிட்டிவ் சந்தோஷமான சூழல் இருக்கும். கிராமத்தில் வாழ்றவங்க இதை பார்த்துருப்பாங்க. சில சமயம் நம்ம வீட்டு கேட் திறந்திருந்தா கோமாதா, எருமை, மாடு மாதிரி மிருகங்கள் வீட்டுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் துடைப்பத்தை எடுத்துகிட்டு மிருகங்களை ஓட்டக்கூடாது. வீட்டில் யாராவது நல்ல வேலையோ சுபகாரியத்துக்கோ வெளியே போகிறாங்கன்னா அவங்க போன உடனே துடைப்பம் போடக்கூடாது. குறைஞ்சது 8 மணி நேரம் காத்திருக்கணும். வீட்டிலேருந்து யாராவது வெளியேறினா உடனே துடைப்பத்தை போடக்கூடாது. சாஸ்திரத்தில் இது நல்லதாக கருத மாட்டாங்க. அப்படி செஞ்சால் அது மரண சிக்னல் மாதிரி கருதப்படும். அதனால் தவிர்க்கணும். துடைப்பத்தை ஒருபோதும் நிமிர்த்து வைக்கக்கூடாது. ரொம்ப பேர் சுவற்றோட சாய்த்து நிமிர்த்தி வைக்கிறாங்க. ஆனால் அது பெரிய அபசகுனம். வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜியை வரவழைக்கும். புதிய வீடு குடி போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் துடைப்பத்தை எடுத்துகிட்டு போவது நல்லது. சாஸ்திரத்தில் துடைப்பத்தில் லக்ஷ்மி தேவியின் கிருபை இருக்கும் என்று சொல்கிறாங்க. துடைப்பத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா அதோட லக்ஷ்மி தேவியும் புதிய வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம். இதனால் வீட்டில் செழிப்பு, சந்தோஷம், வளர்ச்சி அதிகரிக்கும்.
துடைப்பம் போடுற நேரமும் ரொம்ப முக்கியம். சூரியன் அஸ்தமிச்ச நேரத்துலையும் அஸ்தமிச்ச உடனேயும் துடைப்பத்தை போடக்கூடாது. அந்த நேரம் ரொம்ப சகுனம் பார்த்து செய்யணும் நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் துடைப்பத்தை போட்டால் வீட்டிலிருந்து லக்ஷ்மி தேவியே வெளியேறுவாளாம். வீட்டுக்கு கண்ணோட்டம் படாமல் நெகட்டிவ் எனர்ஜி வராத இருக்க ஒரு சின்ன வழி. ராத்திரி எல்லாரும் தூங்க போகிற நேரத்தில் வீட்டோட முன் கதவு முன்பா ஒரு துடைப்பம் வச்சுட்டா போதும். வெளியில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அதில் அடைஞ்ச வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஆனால் காலையில் எழுந்த உடனே அதை எடுத்து மறைச்சிடணும். யாருடையும் கண்ணில் படக்கூடாது. லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதம் வேணும்னா இன்னொரு சிறப்பு வழியும் இருக்கு. பெரிய பண்டிகை நாள் அல்லது கிரகணம், பௌர்ணமி, அமாவாசை, நல்ல யோகம் மாதிரி ஸ்பெஷல் நாள் இல்லை எதுவும் முடிவாக தெரியலன்னா வெள்ளிக்கிழமையை தேர்வு பண்ணலாம். அந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:30 மணி அளவில் 3 புதிய துடைப்பங்களை எடுத்து அருகில் இருக்கும் கோவிலுக்கு எடுத்து போய் யாரும் பார்க்காத மாதிரி அமைதியாக விட்டு வச்சுட்டு வரணும். இதை குப்த தானம்னு சொல்லுவாங்க. சாஸ்திரத்தில் இது ரொம்ப புண்ணியம் கொடுக்கும் வழி. இதுக்கான தயாரிப்பு ஒரு நாள் முன்னாடியே 3 புதிய துடைப்பங்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு யாருக்கும் தெரியாமல் கோவிலுக்கு போய் வச்சுட்டு வாங்க. இது மாதிரி நம்பிக்கையோட விதிகளோட செய்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியின் கிருபை நிச்சயமாக வீட்டில் வந்து சேர்ந்துருக்கும். அதன் பலன் நிதானமாக உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். இந்த தகவல்கள் பொதுமக்கள் நலனுக்காக சொல்லப்படுறது. வாஸ்து சாஸ்திரத்தை நம்பிக்கையோட உங்கள் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ப பின்பற்றலாம். வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கும் நல்ல குறிப்புகளை உங்களுக்காக தான் நாங்கள் எடுத்து கொடுத்து ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க. இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தகவல் பயனுள்ளதுன்னு தோணுச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல விஷயங்களோட வரோம். நன்றி. சுபம்.